மார்ச் 8 மகளிர் நாள் விருது வழங்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் திராவிட கழகத்தினுடைய சகோதரி கண்மணி அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக பண்பாடு இயக்கத்தினுடைய சகோதரி தமிழர் ஆஷா அவர்கள். எனக்கு முன்பாக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாநகர கழகத்தினுடைய செயலாளரும் மாநகரத்தினுடைய மேயர் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்.ஏ. சத்யா அவர்கள். பெண்களின் முன்னேற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் ஆனந்த ஷைனி அவர்களை, இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய தலைவர் வனவேந்தன் அவர்களை, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களை, வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளை, மாணவ செல்வங்களை, பத்திரிகையாளர்களை, தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மார்ச் 8 மகளிர் தின விழா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மேயர் சத்யா அவர்களும் நம்முடைய ஆனந்த ஷைனி அவர்களும் சிறப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுள்ள பல திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பேற்ற பிறகு இந்த 5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு நடந்த ஆட்சி எதுன்னு சொன்னால் இந்தியாவிலேயே நம்மளுடைய தமிழ்நாடு தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு கடந்த காலம் ஒப்பிடும் போது எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வருகிறதோ அப்பெல்லாம் பெண்களுக்கான திட்டங்கள் பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு தீட்டி வருகிறது. இந்த 5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க சொல்றதெல்லாம் நானும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, விடியல் பயணம், அதே போல தமிழ் முதல்வர் திட்டம், மகளிர் உரிமை தொகை போன்ற பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாலும் சொன்னதும் சொல்லாததையும் செய்து காட்டிய ஒரு முதலமைச்சர் தான். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழகத்துல பெண்களுக்காக பல திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு நாடு எதுன்னு சொன்னால் அது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பாதுகாப்பான ஊரு ஒரு தமிழ்நாடு தான். இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு வளர்ச்சி பணிகளை செஞ்சிருக்கோம். ஓசூர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு காலத்துல ஓசூர் ஒரு குக்கிராமமாக இருந்தது. முதல்ல சிப்காட் என்ற ஒரு தொழில் பேட்டையை கொண்டு வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு பெரிய ஆலமரம் போல் வளர்ந்திருக்கிறது இந்த ஓசூர் மாநகரம். உலகத்திலேயே 13வது இடத்துல வளர்ந்து வரக்கூடிய நகரங்களில 13வது இடத்துல ஓசூர் மாநகரம் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு ஓசூர் வளர்கிறதோ அந்த அளவுக்கு ஓசூர் கட்டமைப்பு வளர்ச்சி இன்னைக்கு செஞ்சிருக்கோம். இந்த 5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல நான் என்னென்ன கேட்டனோ மாண்புமிகு முதலமைச்சரத்துல அத்தனையும் செஞ்சு கொடுத்த சாதனை படுத்திருக்கோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த 234 சட்டமன்ற தொகுதியில அதிகமான நிதி கொடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதின்னா அது ஓசூர் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல வாங்கிட்டு வந்து 3000 கோடிக்கு வளர்ச்சி பண்ணிருச்சு. நான் ஏதாவது கேள்வி கேட்டா போதும் உடனே முதலமைச்சர் என்ன திரும்பி பார்ப்பாரு. எவ்வளவு வசூல் கொடுத்தாலும் 10 கேட்கிறேன். அந்த அளவுக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா வளர்ச்சி என்பது ரொம்ப கம்மியா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாத்தாள சகட திட்டம் கொண்டு வந்து இருக்கிறோம். ஓசூர்ல 582 கோடியில பாத்தாள சகட திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு வேலைகள் எல்லாம் நடந்துட்டு ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருந்தார் 2006-11 நம்மளுடைய மேயர் அவர்கள் நகராட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது பேருந்து நிலையம் அப்பதான் கொண்டு வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையத்துக்குள்ள நுழையவே முடியாது. அந்த அளவுக்கு பேருந்துகள் வெளியெல்லாம் நிக்குது. பயணிகள் யாரும் உள்ளே கூட போக முடியாது. ஆனா சட்டமன்றத்துல நான் கேட்டேன், ஓசூருக்கு ஒரு புறநகர பேருந்து நிலையம் தேவை இருக்கிறது. உடனே 50 கோடி மதிப்பீட்டுல ஓசூர்ல ஒரு அருமையான பேருந்து நிலையத்தை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரிக்கு வந்து அரசு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனை வந்தது. அங்க வந்த உடனே அங்க ஒரு கேள்வி வந்தது. அங்க அரசு கல்லூரி மருத்துவக் கல்லூரி வந்த காரணத்தினால் தலைமை மருத்துவமனை எங்கே கொண்டு செல்வது என்பது கேள்விக்குறியாக வரும்போது
மாண்புமிகு முதலமைச்சரத்தில் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். ஓசூர் வளர்ந்து வரக்கூடிய நகரம், அதிகமான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய நகரம், விவசாயிகள் இருக்கக்கூடிய நகரம், ஆகவே வியாபாரிகள் இருக்கக்கூடிய நகரம். ஆகவே ஓசூரில் தான் தலைமை அரசு மருத்துவமனை தர வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு மாண்புமிகு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரிடத்துல பிரகாஷ் கேட்பதுதான் சரியாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அரசு தலைமை மருத்துவமனை ஓசூருக்கு வந்து இன்னைக்கு 100 கோடி செலவுல 426 பகுதிகளில் உள்ள பிரம்மாண்டமான அதிநவீன வசதிகளுடன் ஓசூர்ல மருத்துவமனை கட்டி அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். கடந்த வாரம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வச்சிருக்காங்க. ஓசூர்ல இருக்கக்கூடிய எல்லா சாலைகளும் இருவழிச்சாலைகள்ல நீங்க 4 வழிச்சாலைகளாக கிட்டத்தட்ட 600 கோடி மதிப்பீட்டுல சாலைகள் எல்லாம் விரிவாக்கம் செஞ்சிருக்கோம். 20 கோடி மதிப்பீட்டுல வணிக வளாகம் கொண்டு வந்திருக்கிறோம். எம்ஜிஆர் மார்க்கெட் கட்டியிருக்கோம். லைப்ரரி கொண்டு வந்திருக்கிறோம். எங்க பார்த்தா ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ல பள்ளி கட்டடங்கள் குறைவாக இருந்தது. அந்த பள்ளி கட்டடங்கள் எல்லாம் புதுசாக எத்தனை வகுப்பறைகள் தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து இன்னைக்கு நம்மளுடைய சட்டமன்ற பகுதியில பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பசங்க படிக்கிறதுக்கு கிளாஸ் ரூம் இல்லை என்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லயும் கிளாஸ் ரூம் கொண்டு வந்து. அது சுகாதாரத்துறையில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லாம் நம்மளுடைய பிரைமரி ஹெல்த் சென்டர் கொண்டு வந்து இன்னைக்கு கட்டடங்களை கட்டி அங்கேயும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல மாநகராட்சியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொது நிதியில இருந்து பல 100 கோடிக்கு மேல இந்த பணம் எடுத்து தார் சாலை, அப்புறம் ட்ரைனேஜ், தெருவிளக்கு, இந்த நடப்பாதை, அது இது எல்லாம் செஞ்சிருக்கிறோம். இப்படி இந்த 4 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு வளர்ச்சி பணிகளை செஞ்சிருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக வருங்காலத்தில் அதையும் செய்து கொடுத்து இந்த ஓசூர் மாநகரத்தை சிங்கார நகரமாக மாற்றி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் அதே போல நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நீ பார்த்தீங்கன்னா தமிழகத்துல பல்வேறு இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், தொழில் இதாகட்டும், எல்லா வகையிலும் மகத்தான வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஆயிடும். எந்த துறை எடுத்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடு தான் முன்னிலையில இருக்கு. அது எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா கூட நம்ம தான் முன்னாடி இருக்கோம். கடந்த காலத்துல பார்த்தோம்னா எங்கோ இருந்தோம், 26வது இடத்துல எங்கோ இருந்தோம், இன்னைக்கு 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கோம். இப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் காலத்துல எல்லா துறையிலையும் இன்னைக்கு தமிழ்நாடு சிறப்பாக முன்னேறி இருக்கு. வருங்காலத்துல அவர்தான் 2.0 ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும். உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். மக்களுக்கு உங்களுடைய மகளிர் தினத்தன்று என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த சிறப்பான ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திச்சு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.